வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. நம்ம லாஸ்ட்டாக பிட்காயின் அப்டேட் பார்த்துருப்போம். நான் லாஸ்ட்டாக ஒரு 5 to 6 டேஸாக நம்ம இந்த அப்டேட்டுமே பார்க்கல. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்திருப்போம் என்ன, பிட்காயின் கரண்ட்டாக இந்த லெவலில் இருக்குது, இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது 77,712 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரலாம், இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு எக்ஸாக்டாக இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் நமக்கு மார்க்கெட்டிங்க ஒரு ஃபேக் அவுட்டை கொடுத்துட்டு திரும்ப உள்ளே வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டு வந்திருப்போம், மார்க்கெட்டில் இருக்க எப்படி ஃபேக் அவுட்டையும் ஃபேக் டவுனையும் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு. அது தெரிஞ்சால் அவங்களால கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பிட்காயின் மார்க்கெட்டில் எந்த டிரெக்ஷனுக்கு போகலாம், எந்த மார்க்கெட்டில் எந்தெந்த லெவல் கீ லெவலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோடையும் பெல் பட்டனையும் ஆனில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களால் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ண முடியும். இப்போ நான் பிட்காயினோட வீக்லி சார்ட்டில் இருக்கேன். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் நமக்கு ஒரு நல்ல பம்பை கொடுத்துட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கீழே வருது. ரைட், இப்போ நமக்கு வீக்லியில் மார்க்கெட் இன்னும் செல்லிங்குள்ளே தான் இருக்குது. ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு பியர் ஃப்ளாக் சார்ட் பண்ண மார்க்கெட் ஃபார்ம் பண்ணுது. ரைட், இந்த லைன் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், இந்த லைன் நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் வீக்லி டைம் ஃப்ரேமில். ரைட், அப்போ மார்க்கெட் நமக்கு வீக்லிலையும் இன்னும் செல்லிங்கில் தான் இருக்குது, இன்னும் நமக்கு புல்லிஸாக மாறலை. இந்த பேட்டர்ன் நமக்கு வெலிடேட் ஆகணும், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன், இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் டவுன் பண்ணி இங்கே ரீடெஸ்ட்டை கொடுத்துச்சுன்னா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் லெவல் 60,000 $61,306 இது வரைக்கும் நம்ம பிட்காயினை ஈஸியாக எதிர்பார்க்கலாம். எங்கள் வீக்லியில் பிரேக் டவுன் கொடுத்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போவோம். இப்போ நமக்கு டெய்லியில் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகுது, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கும், இந்த இடத்துல நமக்கு ஹொரிசாண்டல் சப்போர்ட்டும் இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல 2 சப்போர்ட் வருதுன்னா அந்த இடத்துல மார்க்கெட் 2x பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பை ஆக தான் நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன செய்யறேன், 4 ஹவருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நமக்கு க்ளோஸ் ஆகின இந்த 4 ஹவர் கேண்டில்ங்கிறது நமக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக க்ரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் நமக்கு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த கேண்டில் நம்ம ஹேமர்னு சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து பம்ப் ஆகுமான்னு கேட்டால், ரைட், பம்ப் ஆக நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரைட், அப்படி ஒரு பம்ப் ஆகிறார் அப்படின்னா, அதாவது 4 ஹவரில் நமக்கு வீக்லியில் இன்னும் டவுன் ட்ரெண்ட் தான், 4 ஹவரில் இவர் பம்ப் ஆகிறார் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ட் அதாவது இந்த டிசெண்டிங் ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்வோம், இஎம்ஐ எனபிள் பண்ணி பார்ப்போம். இஎம்ஐ நமக்கு 30க்கு கீழே இருக்குது. 30க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகணும். இப்போ ஸ்ட்ரெச் ஆகிற சைடில் நமக்கு மார்க்கெட்டில் 20க்கு கீழே தான் இருக்குது, அதாவது 7 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ரிலீஃப் பவுன்ஸை கொடுக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு RSIயும் 30க்கு கீழே இருக்குது, ஸ்ட்ரெச் RSI இந்த லெவலும் நமக்கு 7.3 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து இப்படி போகிறார் அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரெச் RSIயும் போகிறார் அப்படின்னா பிட்காயினோட சார்ட்டும் இங்கேருந்து ஒரு ரிலீஃப் பவுன்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு ஷார்ட் பொசிஷனை ஓப்பன் பண்ணுங்கள். மார்க்கெட் இங்கேருந்து 4 ஹவருக்குள்ளே 1 ஹவருக்குள்ளே அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக நிறையா சான்சஸ் இருக்குது. இதுதான் பிட்காயினோட ஷார்ட் டைம் அப்படின்னா இருக்கும். அடுத்த வீடியோவில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆகினா அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி அப்டேட்லாம் நீங்கள் குயிக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டிலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது 2க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களை ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிவிடுங்க.